சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. மல்லி 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 மல்லி. அது அவங்க சித்தியை சமாளிக்கிறதுக்காக அவங்க கொஞ்சம் அப்படி ஆக்ட் பண்றாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க ட்ராக்ல போகட்டும். நீ ஏன் இதை பத்திலாம் கவலைப்படுற? நான் பாத்துக்கிறேன் மல்லி. இந்த பாரு, யாம் இருக்க பயமேன். மல்லி வலிக்குது 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 மல்லி 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 வலிக்குது வலிக்குது. விட மல்லி வலிக்குது மல்லி. இங்க பாருங்க, தாலி கட்டுற மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா நான் நேரா வெண்பா கிட்ட போய் உன் டாடா தான் என்ன சம்பளத்துக்கு கூட்டு வந்தாரு வெண்பான்னு ஒரே போடா போட்டு உடைச்சிருவேன். அப்புறம் வருத்தப்படாதீங்க. என்ன நீ அந்த அளவுக்கு போகாதுன்னு சொல்லிட்டு இருக்க? நீ என்ன இப்படி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க? பயம் இருக்குல்ல? அப்ப ஒழுங்கா இந்த கல்யாணத்தை நிறுத்துற வழிய பாருங்க. இல்லன்னு வைங்க, டென்ஷன் ஆனா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. இரு இரு ஒரு நிமிஷம். இவ்வளவு பேச்சு பேசுறல்ல, நீ வந்த வேலையை ஒழுங்கா சரியா? நீ வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? அதெல்லாம் முடிச்சுட்டு போயிருந்தா இதெல்லாம் தேவையா எனக்கு? வெண்பாவை என்ன வெறுக்க வைக்கிறத பத்தி தானே சொல்றீங்க? நானும் யோசிச்சுட்டு தாங்க இருக்கேன். என்னால ரொம்ப ஈஸியா எல்லார் மேலயும் அன்பு செலுத்த முடியுது. என்னால அன்பை வாங்கிடவும் முடியுது. ஆனா யாரையாச்சும் வெறுக்க வைக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அத நான் ஒத்துக்கிறேன். போதுமா? ஐயோ, உங்க மாமா நிக்கிறாருங்க. நிக்கட்டும், அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? அவரை வச்சுட்டு கத்தி கத்தி பேசிட்டு இருந்தீங்க. போட்ட பிளான் ஏற்கனவே சொதப்பல் ஆயிடுச்சு. இப்ப புதுசா போட்ட பிளானையும் உங்க மாமா கேட்டு போய் சொல்லிட்டாருன்னா? யாரு இவ்வளவு நேரம் நானா கத்துனேன்? நீ தான் கத்துன. நம்ம பேசுனது மாமா காதுக்கு ஏதாவது போச்சுன்னா அதுக்கு நீ தான் காரணம். ஐயோ, அவருக்கு கேட்டிருக்குமா? டோன்ட் வரி மாமா. ஏங்க மாமோய் மாமோய், என்ன பண்றீங்க? மாமா போதுமா? அவர் காதுல இயர்போனை வச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்காரு. அவருக்கு நிச்சயமா காதுல கேட்டிருக்காது. அப்பா அப்பா, என்ன அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க? என்னது? மழை வரப்போதா? இங்க பாரு, மொட்டை வெயில் அடிக்குது. என்ன துணி தைக்க போறியா? அங்க பாருங்க, அங்க பாருங்க. அப்பா, இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருந்தாங்க? ஐயோ அப்பா, இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்த. என்ன பேசுறாங்கன்னு கேட்டுக்கலாம்ல? அப்படியே ஒண்ணு போட்டு. சார் சார், யார் வேணும்? கல்யாணத்துக்கு தாலி ஆர்டர் எடுக்க வர சொல்லியிருந்தாங்கம்மா. தாலியா? நான் தான் வர சொன்னேன். வாங்க வாங்க. வணக்கம்மா. உள்ள வாங்க உள்ள வாங்க. வாங்க 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 வாங்க. உட்காருங்க. சரி. மாடி, எப்படிமா இருக்கீங்க? ஆண்டவன் புண்ணியத்துல நல்லா இருக்கேங்க. அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி விசேஷம் வந்தா தானே உங்களை தேட வேண்டியிருக்கு. எங்க அக்கா மகனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். நீங்க தான் ஆசாரியாச்சே, அதனால தாலி செய்ய தான் உங்களை உடனே வர சொன்னோம். ரொம்ப சந்தோஷமா. அம்மா, இவர்தான் மாப்பிள்ளை தம்பியா? ஆமா. இங்க பாருங்க, இவங்க இப்படி ஆசாரி தாலின்னு தினம் ஒரு வேலையை காட்டிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? பால் எந்த பக்கத்துல இருந்து வருதுன்னு தெரிஞ்சாதானே அடிக்க முடியும். திடீர்னு எங்க இருந்தாச்சும் வந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? இவர் முதல்ல போகட்டும், என்ன பண்ணாலும் அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா, பாத்துட்டு தானே இருக்கீங்க. ஒன்னும் பண்ண மாதிரியே இல்லையே. பாரு, நான் உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டேன், புரியுதா? உனக்கு அதானே வேணும். வித்யா, ஐயோ 7 நாள் தானே இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டல. இப்ப எப்படி வேலையெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பாத்தியா? ஆமா ஆமா, பெரியவங்க நீங்க இருக்கிறது ரொம்ப நல்லதா போச்சு. அம்மா தான் எல்லாமே முறைப்படி செய்யற ஆளாச்சே. இந்த பாருங்கம்மா, என்னென்னலாம் முறையா செய்யலன்னு நீங்க வருத்தப்பட்டீங்களோ எல்லாத்தையும் சொல்லிடுங்க, எல்லாத்தையும் செஞ்சிருவோம். ஆமா பாட்டி, என்ன நடக்குதுங்க? இதுங்க ஷாக் ஆகும்னு பார்த்தா ரொம்ப ஹாப்பியா இருக்குதுங்க. அதாண்டி எனக்கும் புரியல. ராங் எக்ஸ்பிரஷனா கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. பாட்டி, ஒருவேளை நமக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் நமக்கு ஈக்குவலா நடிக்கிறாங்களோ? ஓ, இருக்கலாம்.
ஏய், தெரியலையே. அம்மா பழைய தங்கம் ஏதாவது வச்சிருக்கீங்களா இல்ல புதுசாவே பண்ணிடலாமா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? என் அக்கா மகன் கல்யாணத்துக்கு நான் தானே எல்லாம் செய்யணும். ரஞ்சிதா, என் பையன் இருக்குல்ல, அதுல சிகப்பு கலர்ல ஒரு பர்ஸ் இருக்கும். அது போய் எடுத்துட்டு வா. சரி, ஓடு, பாட்டி. ஓடு, ஓடு. இரு ஒரு நிமிஷம் இரு. ஏன் என்னாச்சுமா? தப்பா நினைச்சுக்க கூடாது. நம்ம வீட்டு மருமக போட்டுக்க போற தாலி விஜய் என்கிட்ட அவ அம்மாவோட தாலிய கொடுத்து வச்சிருக்கான். அத போட்டே செஞ்சிரலான்னு எனக்கு தோணுது. இல்ல விஜய், நீ கூட சொன்னியே. ஆமா 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 ஆமா. என்னம்மா நீங்க? நான் எப்பமா சொன்னேன்? டேய், தெரிஞ்சுதாண்டா சொல்றேன். அவங்கள நம்ப வைக்கணும்னா நாம இப்படி எல்லாம் பண்ணணும். உனக்கு ஒண்ணும் தெரியாத, பேசாம இரு. அம்மா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். அம்மா. போதும் பொண்ணம்மா, சொல்லுங்க அன்னபூரணி. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கலையே. மாப்பிள்ள அவங்க அம்மாவோட தாலியே பொண்டாட்டிக்கு கட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆமாமா, அதனால என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆதாரம் இருக்கும்போது சேதாரம் எதுக்கு? தாரத்துக்கு தானே. போடட்டுமே, போடட்டும் போடட்டும். என்ன பாட்டி, வண்டி வேற ஏதோ ஒரு டைரக்ஷன்ல போற மாதிரி தெரியுது. அதெல்லாம் சரியா தாண்டி போய்கிட்டு இருக்கு. குறுக்க மாடு வந்துருச்சுன்னு வை, அப்படியே டிரைவர் வளைச்சு வளைச்சு ஓட்டு வரல, அந்த மாதிரி தான் இது. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம இரு. ம். இங்க என்ன நடக்குது? வித்யா அம்மா நமக்கு சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க என்னடானா விஜய் அம்மாவோட தாலியை எடுக்க போயிருக்காங்க. பெரியம்மாவும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இந்த ஆளும் கல்ல முழுங்கின மாதிரி நின்னுட்டு இருக்காரு. இதெல்லாம் சரிப்படாது. நாமளா ஏதாவது செஞ்சுதான் இதை நிப்பாட்டி ஆகணும். என்ன செய்யலாம்? ஏய், மல்லி, 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 என்னாச்சு? மல்லி, மல்லி, என்னாச்சு? மல்லி, எந்திரி. மல்லி, என்னாச்சு? மல்லி, மல்லி, என்னாச்சு? மல்லி, பாத்து, மெதுவா. ஒண்ணுல என்னாச்சு? என்னாச்சு? தண்ணி கொண்டு வரேன். தண்ணி எடுத்துவாங்க. சீக்கிரம் தண்ணி எடுத்துவாங்க. தண்ணி தெளிங்க. சீக்கிரம். என்னாச்சுமா? மல்லி, மல்லி, மல்லிங்க பாரு. மல்லி, பாட்டி, என்னம்மா? அவ ஏதோ டிராமாவை ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். மல்லி கண்ணை திறந்து பாரு. மல்லி, மல்லிங்க பாரு. மல்லி, 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 உனக்கு ஒண்ணு இல்ல. மல்லி, மல்லிங்க பாரு. மல்லி, 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 கேக்குதா? மல்லி, மல்லிங்க பாரு. மல்லி, அம்மா இன்னைக்கு இப்படி நடக்கிறது தோதா படலையம்மா. நான் இன்னொரு நாளைக்கு வரட்டுமா? ஆமாங்க, கல்யாண பொண்ணு மயங்கி விழுந்துட்டா. இன்னொரு நாள் போன் பண்ணிட்டு வாங்க, எல்லாம் ரெடியா வச்சிருக்கோம். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க. ஐயா, என்னங்க நீங்க? ஒரு நிமிஷம் உட்காருங்க. எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க? இருங்க, என்ன அவசரம்? குடிடி. பாத்து இருங்க. எல்லாம் 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 நல்ல சகுனம் தான். நீங்க தாலிக்கு ஆர்டர் எடுங்க. இல்லம்மா, அது வந்து ஐயோ, அதான் நான் சொல்றேன்ல, நல்ல சகுனம் தானே. அவ உண்டாயிருக்கா. ஏங்க, என்னங்க இது இப்படி சொல்றாங்க? அடி பாவி, இதெல்லாம் நடிப்பா? பின்ன நீங்க தான் எதுவும் செய்ய மாட்டீங்க. நான் ஏதாவது செய்யணும்ல. தாலி உருக்குறாங்க, தேதி பாக்குறாங்க. கடைசியில உனக்கு பிரசவம் பாத்துறவங்க. முதல்ல நீ கண்ணை மூடு. அம்மா, கல்யாணம் ஒரு வாரத்துலன்னு சொன்னீங்க. நீங்க தப்பா நினைக்க கூடாது. அதுக்குள்ள எப்படிம்மா இப்படி? தா. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அந்த டீடைல்ஸ்ல உங்களுக்கு சொல்லணுமா என்ன? ஏன் கல்யாணம் ஆகாம குழந்தை பெத்துக்க முடியாதா என்ன? ஆ? அவ கர்ப்பமா இருக்கா, அவ்வளவுதான். ஓ, வேற அப்படி இல்லன்னு சொல்லுங்க. வேற ஒருத்தி சும்மா சித்தி. என்ன சித்தி நீங்க? இவ முகத்தை பார்த்து நீங்க எப்படி உண்டாயிட்டான்னு சொன்னீங்க? வேற லெவல் சித்தி நீங்க. வேற லெவல். டேய், ஐயோ. டேய், அனுபவம்டா, அனுபவம். நானெல்லாம் இந்த புருவத்தை பார்த்தே உண்டா இருக்காளா இல்லையான்னு சொல்லிடுவேன், தெரியுமா? நல்ல விஷயம் தானே. ஆமா, நல்ல விஷயம் தான். இங்க பாருங்க. நான் ஏதாவது வாயில ஏதாவது சொல்லிட போறேங்க. எங்க பொண்ணு அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது. அவ தாலி கட்டுறதுக்கு முன்னாடி கர்ப்பமாகிற பொண்ணே கிடையாது. ஓ, காலையில இருந்து பாவம் புள்ள ஒண்ணுமே சாப்பிடாம வேலை பார்த்திருக்கா. அதுல வந்து கிறக்கும் தான் இது. பாரு. வேற ஒண்ணும் இல்ல.
முகத்துல தண்ணி தெளிங்க கொடுங்க. தாங்க, குடு, 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 சீக்கிரம் குடு. தெளிங்க இந்த கொடுங்க. தள்ளி. மல்லி எழுந்துரு மல்லி. மல்லி எழுந்துரு. மல்லி இங்க பாரு, எந்திரிச்சு நீ எங்க இருக்கன்னு மட்டும் கேட்டுறத. பாத்தீங்களா ஜோரம் எந்திரிச்சிட்டால. அதுக்குள்ள கருப்போம் மசக்கன்னு சொல்லிக்கிட்டு ஐயா நீங்க முதல்ல தங்கத்தை வாங்கிக்கோங்க. வித்யாமா தங்கத்தை கொடுங்க. சும்மா பேசிக்கிட்டு. எங்க குடும்ப வழக்கப்படி இதே மாதிரி தாலி செஞ்சிருங்க. ஆ, பாரு என்னது எங்க குடும்ப வழக்கமாமே. நொங்கு இறக்குறது ஒருத்தியா, அத பதமா எடுத்து சாப்பிடுறது இன்னொருத்தியாமா. இத பாருங்க ஐயா, நான் சொல்லியிருக்கேன்ல, அதே மாதிரி அழகா பண்ணி கொடுத்துருங்க. நீங்க கவலையே படாதீங்கம்மா. எப்போ ஒருத்தர் தன்னோட அம்மா போட்டுக்கிட்ட தாலியை தான் தன்னோட பொண்டாட்டி போட்டுக்கணும்னு நினைக்கிறாரோ, அப்படின்னா அவர் பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசமா இருக்கணும். நானே உட்காந்து தாலியை செஞ்சு தரேன். நல்லபடியா குழந்தை பிறக்கட்டும் தெய்வத்தோட அருளால. அதுக்கப்புறம் நான் என் கையாலேயே அந்த குழந்தைக்கு என்ன செய்யணுமோ நானே செஞ்சு தரேன். கொடுங்கம்மா. இந்தாங்க. வாங்கிட்டாரா? சரிங்கம்மா, அப்ப நான் கிளம்புறேங்கம்மா. வரேங்கம்மா, வரேங்க. வாங்க. அப்ப பூந்தொட்டி இப்ப என்னன்னு தெரியலையே. உங்களை ஏன் மல்லி இப்படி பண்ண? உனக்கே இது கொஞ்சம் ஓவரா தெரியல? உங்களை நான் திட்டுறதுக்கு முன்னாடி நீங்க முந்திக்கலான்னு பாக்குறீங்களா? இப்ப நிறுத்துவேன், அப்ப நிறுத்துவேன், இப்படி நிறுத்துவேன்னு பில்டப் எல்லாம் கொடுத்தீங்க. இப்ப என்னங்க ஆச்சு? தாலி செய்ய கொடுத்துட்டாங்க. உங்க மனசுல என்னதான் முடிவுல இருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. அதான் மயக்கம் போட்டு அவசகுணம்னு சொல்வாங்கன்னு நினைச்சேன். இப்படி ஆயி போச்சு. மயங்கனா உடம்பு சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க, அவசகுணம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பார்த்தல எங்க சித்தி ஒரு படி மேலேயே போயிட்டாங்க. அம்மா இது எத்தனாவது மாசம்? என்கிட்டே சொல்லாம மறைச்சிட்டியே கள்ளி. இங்க பாருங்க, நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். இன்னும் என்ன வெறுப்பேத்தி கொலைகாரி ஆக்கிடாதீங்க சொல்லிட்டேன். இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. தாலி கட்டுறதை நிறுத்தணும்னா அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. ஆனா நீயே இப்படி முட்டாள்தனமா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அசிங்கப்பட்டுக்கிற. இருக்கிற பிரச்சனை பத்தாதா? இதுல புதுசு புதுசா நீயே உருவாக்கிக்கிட்டு இருக்க. நான் என்ன வேணும் நான் பண்ணேன்? ஏதாச்சும் பண்ணி இதை கலைச்சு விடலான்னு நினைச்சேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. எப்படி மயங்கி விழறதுக்கு முன்னாடி கீழே விழட்டுமான்னு கேட்டு வேணுமா? இப்ப அதாங்க முக்கியம். நான் கர்ப்பமா இருக்கேன்னு பெரிய ஒரு கதையை கட்டி விட்டுருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. கடவுளே, ஐயோ. ஏதோ உன் சுகப்பிரசவத்துக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். கடவுளே, உனக்கு சுகப்பிரசவம். இது மறுபடியும் பூந்தொட்டியா? யார் எக்கேடு கெட்டு போனா என்ன? பூத்தொட்டிக்கு ஒண்ணு ஆக கூடாது அப்படிதானுங்க? நான் அதுக்கு சொல்லல. மாசமா இருக்கிறவங்க வெயிட்ட தூக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதுக்காக சொன்னேன். ஸ்ட்ரெஸ் ஆகாத, அப்புறம் குழந்தைக்கு நல்லது இல்ல. ஏங்க, என்னோட நிலைமை உங்களுக்கு நக்கலா இருக்குல்ல? இத பாருங்க, அவமானம் தாங்காமல் இளம் பெண் மாடியில இருந்து குதித்து தற்கொலைன்னு நாளைக்கு பேப்பர்ல நியூஸ் வரும். அப்புறம் நீங்க தான் அவஸ்தைப்படணும். ஏய், என்ன விளையாடுறியா நீ? நீ பாட்டுக்கு போயிட்டா அப்புறம் என் பொண்ணுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஆஹா, அந்த கவலை உங்களுக்கு இருந்தா நீங்க தான் கவனமா நடந்துக்கணும். அவ்வளவுதானே? அத நான் சொல்லிடுறேன், நீ போ. ஏய், என்னாச்சு? என்ன? ஒண்ணும் இல்ல, யாரோ திட்டுறாங்க. என்ன 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 ஏமல்லி முறைக்கிற? நானா ஒண்ணும் பண்ணல. என்னாச்சு உனக்கு? இரு இரு. என்ன? வெண்பா குட்டி, என்ன கட்டெல்லாம் போட்டு ஒரு இடத்துல டிக் பண்ணிருக்க? என்னங்க பாட்டி, டாடாக்கு 7ஆம் தேதி கல்யாணம் தானே, அதுக்கு தான் 7 பாக்ஸ் போட்டிருக்கேன். டெய்லியும் ஒரு பாக்ஸா டிக் பண்ணிட்டே வருவேன். 7 பாக்ஸ் டிக் பண்ண உடனே டாடாக்கு கல்யாணம். பாரு. சரி, நாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? எஸ்.
அங்க ஸ்கெட்ச் ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கு, எடுத்துட்டு வாங்க. நான் எடுத்துட்டு வரேம்மா. செல்லம். இந்த இந்த ஸ்டிக்கரு அவ்வளவுதானே? வேற ஏதாவது இருக்கா? சரி. மல்லி அம்மாவா? பாருங்களேன். மல்லி அம்மாவா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு வெண்பா. நல்லா இருக்கு பட்டுக்குட்டி. இப்ப என்ன செய்ய போற? சொல்றேன். இது அப்படியே செவுத்துல ஒட்ட போறேன். போலாமா? போலாமா? இங்க ஒட்டிக்கலாமா? ஒட்ட போறாங்களாம். பெரிய ஓவியம். இன்ட்ரெஸ்டா பாத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க. சூப்பர் 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 செல்லக்குட்டி. சூப்பரா இருக்கு. டாடா மல்லியம்மா, உங்க 2 பேருக்கும் சர்ப்ரைஸா காட்டணும்னு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. பரவாயில்ல. நல்லா இருக்கா டாடா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு செல்லக்குட்டி. அம்மா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. டாடா, அந்த 7 பாக்ஸஸ் எதுக்குன்னு தெரியுமா? எதுக்கு? கல்யாணத்துக்கு இன்னும் 7 நாள் தானே இருக்கு, அதுக்கு தானே. கரெக்ட். அப்பா லேட், சித்தி ஃபாஸ்ட். டாடா, வெட்டிங் பர்ச்சேஸ்லாம் நிறைய பண்ணணும்ல. என்கிட்ட என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நான் பிக் பாத்தி வித்யா பத்தி சேர்ந்து எல்லாமே பாத்துக்கிறோம். பர்ச்சேஸா? ஆமா டாடா, கல்யாணத்துக்கு சாரி எல்லாம் எடுக்கணும்ல. வெண்பா, உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது? நான் தான்ப்பா சொன்னேன். கல்யாணம்னு வந்துட்டா பட்டு எடுக்கணும், சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுக்கணும், நகை நட்டெல்லாம் எடுக்கணும். இதெல்லாம் சேர்ந்தா தானே ஒரு கல்யாணம். எப்படி நான் சொல்றதெல்லாம் சரிதானே மல்லி? கல்யாணத்துக்கு ரொம்ப நாள் எல்லாம் இல்ல. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அப்படியே நாளெல்லாம் ஓடி போயிடும். அதுக்குள்ள சட்டப்பட்டுன்னு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிக்கணும்ல. எப்படி வித்யா, நான் சொல்றது சரிதானே? சரிதான் பாட்டி. நான் ஸ்கூலுக்கு போய் தரத்துக்குள்ள பர்ச்சேஸ் பண்ணி தந்துடாதீங்க. நானும் பர்ச்சேஸ்க்கு வருவேன். என்னடா இப்படி சொல்லிட்ட? எல்லாரும் சேர்ந்து தான் பர்ச்சேஸ் போறோம். ஐ ஜாலி ஜாலி ஜாலி. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். நம்ம சென்னை சில்க்ஸ்ல ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வந்துடுச்சு. up to 50%
50% offer. செம்ம jolly ஆயிடுச்சு. தரமான ரகங்கள், fresh and trendy collections, up to 50% offer. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. Chickamauga, 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 chickamauga,